இன்னைக்கு காலையில் செய்தித்தாள்களில் வந்த சில தலையங்கங்களை பார்க்கலாம். அதன் பிறகு இன்னொரு செய்தியை பற்றி சுருக்கமாக பேசலாம். இந்து தமிழில் கால் சென்டர்களில் நடக்கக்கூடிய மோசடிகளை பற்றியும் அங்கு பணிபுரிபவர்களுக்கு நடக்கக்கூடிய அவலங்களை பற்றியும் தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. அந்தரங்கமான தகவல்கள் திரட்டப்பட்டு அதன் மூலமாக ஏமாற்றுகிறார்கள் கால் சென்டர்கள் அப்படின்னு சொல்லி அந்த தலையங்கம் சொல்லுது. மோசடி கால் சென்டர்களில் பணிபுரிவது முறையற்றதுன்னு தெரிஞ்சே அங்கு மக்கள் பணிபுரிகிறாங்க. இதற்கு என்ன காரணம்? அரசு இதை சரி செய்யணும் அப்படின்னு இந்து தமிழ் சொல்லுது. டெக்கான் கிரானிக்கல் இந்திய கிரிக்கெட் வாரிய தலைமை பொறுப்பிலிருந்து என் சீனிவாசன் விலக வேண்டும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறதை பற்றி ஒரு தலையங்கம். உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் சீனிவாசன் பதவி விலகலைன்னா அது கிரிக்கெட்டுக்கு அவர் செய்கிற துரோகம். அதிகாரத்திலிருந்து அவர் விலகி நின்னா தான் ஐபிஎல் சூதாட்ட புகார்களை விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அரசு திட்டங்களில் இருந்து ஆதார் அட்டைகளை உச்சநீதிமன்றம் விலக்கி வச்சிருக்கிறதை பற்றி தலையங்கம் இருக்கிறாங்க. ஆதார் அட்டைக்காக பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட அந்தரங்கமான விவரங்களை அவர்களுடைய ஒப்புதல் இன்றி யாருக்கும் தரக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. இது மத்திய அரசுக்கு விழுந்திருக்கக்கூடிய பெரிய அடி. இந்த திட்டத்துக்காக ஏராளமான பணத்தை செலவழிச்சிருக்கிறாங்க. அடுத்து வரும் அரசு தான் இந்த திட்டத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லுது. தி ஹிந்து ஆங்கில நாளிதழ் பங்குச்சந்தைகள் சமீப காலமாக உற்சாகம் அடைஞ்சிருக்குது அப்படின்னு தலையங்கம் இருக்கிறாங்க. ஒவ்வொரு பொது தேர்தலுக்கு முன்னாலேயும் இது மாதிரி பங்குச்சந்தைகள் உற்சாகம் அடைவதும் அந்த உற்சாகம் புதிய ஆட்சி அமைந்த கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே வடிந்து போவதுமாக இருக்கு. இப்போ மோடி ஆட்சி அமைந்தாலும் அவருக்கு கூட்டணியில் நெருக்கடி இருக்கும். அதனால அவரால் சந்தை எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியாமல் போகலாம் அப்படின்னு ஹிந்து எழுதியிருக்குது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பொருளாதார கொள்கைகளில் பிஜேபி புதிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். கடந்த 20 வருடங்களாக அரைமனதாக செயல்படுத்தப்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்களை பாஜக மேம்படுத்தி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கணும். இந்தியர்கள் பொருளாதார சீரமைப்பையும் வளர்ச்சியையும் தான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லுது. இதை தாண்டி தினத்தந்தியில் ஒரு சின்ன செய்தி இருக்குது. 5 முனை போட்டி, குறைந்த வாக்கு வித்தியாசத்திலேயே கட்சிகளின் வெற்றி அமையும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இந்த 5 முனை போட்டி அதனால் வரக்கூடிய ஒரு விளைவாக மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்துல கட்சிகளுடைய வெற்றி அமையும் அப்படின்னு சொல்றாங்க. 2009 நேரடி போட்டி இருக்கக்கூடிய சூழல்லையே கூட பல தொகுதிகளில் வாக்கு வித்தியாசம் குறைஞ்சு போச்சு. முன்னால மாதிரி 1 லட்சம் ஓட்டு, 1.5 லட்சம் ஓட்டு, 2 லட்சம் ஓட்டுல பெரிய வித்தியாசங்கள்லாம் இப்போ வர்றதில்லை அப்படின்னு சொல்லுது அந்த செய்தி. நீங்க இந்த சூழலை எப்படி பாக்குறீங்க? பொதுவாக தமிழகத்தில் 5 முனை போட்டி நிலவுகின்ற காரணத்தினால் வாக்குகள் பிளவுபடக்கூடிய சூழல் ஏற்பட்டு இருக்கிறது என்பது உண்மை. அவங்கவுங்க கட்சிக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. இந்த நேரத்தில் தமிழகத்தில் நரேந்திர மோடிக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஆதரவு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வேட்பாளர்கள் அதிக வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. நான் தமிழ்நாடு முழுக்க போகிறேன், வர்றேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிரச்சாரத்திலையும் பல இடங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். அந்தந்த கட்சியினர் அந்த வாக்குகளை வாங்கிவிடுவார்கள். புதிய இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள் அனைவருமே தேச அளவிலே ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும், ராகுலா மோடியா என்று வருகிற பொழுது மோடிக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு அளிக்க தயாராகிவிட்டார்கள் என்பதை என்னால் நேரடியாக பார்க்க முடிகிறது. எனவே பல தொகுதிகளிலே அதிக வாக்கு வித்தியாசத்திலே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி, குறிப்பாக மோடிக்கு ஆதரவான, மோடியை பிரதமராக்கக்கூடிய நோக்கத்தில் செயல்படுபவர்கள் மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் மோடி ராகுல் 2 பேருக்குமே வேலை இல்லை அப்படின்னு தான் பார்க்குறேன். 2 அலையுமே தமிழ்நாட்டில் இல்லை என்பதை தான் நான் பார்க்குறேன் என்னுடைய பார்வையில். இங்கே மீண்டும் அது திமுக அதிமுகவுக்குமான ஒரு நேரடி போட்டியாகத்தான் களம் அமைந்திருக்கிறது, களம் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஏனென்றால் இன்றைக்கி ஒருவேளை ஒரு ராகுல் அலையோ அல்லது மோடி அலையோ பலமாக வீசுகிறது என்றால் இரு கட்சிகளும் தன்னந்தனியே 40 தொகுதிகளிலும் போட்டியிடலாம். அப்படியான அலை இல்லை என்பது அந்த கட்சிகளுக்கே தெரிகிறது. ஏனென்றால் இன்றைக்கி கூட்டணியினுடைய இறுதி கட்டம் பேச்சுவார்த்தை வரை இருந்த இழுபறிகள் எந்த அலையும் வீசலை என்பதை தான் நம்ம காட்டுச்சு. ஏன்னா அந்த தன்னம்பிக்கை குலைந்து தான் அவர்கள் ஒவ்வொருவரிடம் போய், ஏன்னா ஏறக்குறைய பார்த்தோம் தேர்தல் நேரங்களில் நடந்த சந்தர்ப்பவாதங்கள் இருக்கு இல்லையா, அந்த கடந்த 2 மாதங்கள் அது தமிழக தேர்தலை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடியதாக தான் இருந்தது. அப்போ மக்களை பொறுத்தவரை இதைத்தான் மக்கள் இந்த தேர்தல் காலங்களில் நுணுக்கமாக ரீட் பண்ணணும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இவர்கள் பேசியதற்கும் இவர்கள் ஏற்படுத்தி கொள்கிற கூட்டணிக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கா என்றால் ஒரு சாதாரண டீ கடையில் கூட அதை பற்றி காரசாரமான தெளிவான என்னன்னா அந்த கொள்கைகள்ல என்ன இப்ப நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஏறக்குறைய மதுவை அறிந்துவிட்டு பிரச்சாரம் செய்த ஒரு தலைவரும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்பவர்களும் ஒன்னாக இருக்காங்க. சேது சமுத்திரம் திட்டம் வேண்டாம் சொல்றவரும் வேணும் சொல்றவரும் ஒன்னா இருக்காங்க. இப்போ இது நம்ம பார்க்குறோம். இதில் வேற என்ன மிஞ்சி இருக்கு இதுக்குள்ள அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்பட்டமாகவே தெரிகிறது. கீழேயும் அதை பற்றி ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு என்று தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் தமிழ்நாட்டில் மோடியினுடைய அலை இருக்கு அப்படிங்கிறத திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் நம்பலையோ? அப்படி நம்பியிருந்தாங்கன்னா அவங்க பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு கூட்டணிக்கு தயாராக இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் தனித்தனியாக நிற்பதன் மூலமாக இங்க மோடியோ திமுகவும் சரி அதிமுகவும் சரி பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்படி ஒரு வலிமையான கூட்டணி அமையும்
ஆரம்பத்திலே என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அதாவது ஜெயலலிதா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் இந்த முறை தனியாக நிற்க போகிறோம். ஏன்னா அவங்க ஏற்கனவே மோடிக்கு நண்பராக இருந்த போதிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியிலே அவர்கள் இடம்பெற்று பின்னாடி வாபஸ் வாங்கினாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி இருந்த போதிலும் கூட இப்போ தமிழ்நாட்டில் போட்டி மைனாரிட்டி வாக்கு வங்கி அது கலைஞர்கிட்ட போயிடக்கூடாது. அதனால ஜெயலலிதா அதிரடியான சில முடிவுகளை எடுத்து அவர் வழக்கத்திற்கு மாறாக அளவுக்கு அதிகமாக கலைஞரை விட மிக வேகமாக மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டில் ரொம்ப தீவிரமாக அவங்க பிரச்சாரம் அமைஞ்சிருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இப்போ கட்சியை காப்பாற்றிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அவங்க மைனாரிட்டி அமைப்புகளை போட்டி போட்டுக்கொண்டு மனிதநேய மக்கள் கட்சி என்னென்னமோ அமைப்பு, இந்த தலித் வாக்கு வங்கி இவற்றையெல்லாம் கைப்பற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் அவங்க கூட்டணி அமைச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே சிந்திக்கல. பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய விஜயகாந்த் அந்த அணியிலே இணைவார். அதே போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், பாமக இவர்களெல்லாம் இணைவார்கள். பல்வேறு சமுதாய அமைப்புகள் இந்த கூட்டணியை ஆதரிப்பார்கள். இப்படி ஒரு வலிமையான கூட்டணியை பிஜேபியால் உருவாக்க முடியும் என்பது அவங்களுக்கு முதலே தெரியல. அப்படி இருந்திருந்தால் நிச்சயமாக நீங்க இடதுசாரிகளை ஜெயலலிதா அம்மையார் இப்பொழுது கைவிட்டதற்கு கூட காரணம் என்னவென்றால், அவங்க பிஜேபி நிச்சயமா இங்க இப்போ அவங்க பிரச்சார ஸ்ட்ராட்டஜியை மாத்துறாங்க. பிஜேபி இப்படி ஒரு வலிமையான கூட்டணி அமைச்ச உடனே. அதனால பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலிமையான கூட்டணியை அமைத்திருக்கிறது. இதை முன்பே அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே அவர்கள் பிஜேபியோடு சேருவதிலே அவர்கள் ஆர்வம் காட்டவில்லை. இவ்வளவு தேர்தல்களை சந்தித்த ஜெயலலிதாவும் கருணாநிதியும் பிஜேபி இப்படி ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, அதுல அவர்கள் வெற்றி பெறக்கூடும், கூட்டணி அமைப்பதில் வெற்றி பெறக்கூடும் அப்படிங்கிற ஒரு கெஸ் இல்லாமலா இருந்திருப்பாங்க. இல்ல கெஸ் எல்லாம் இருந்திருக்கும் அவங்களுக்கு, அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் அவர்கள் இதை பற்றி கவலையே படவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. என்னன்னா இன்னைக்கு நம்ம தமிழக அரசியலை கொஞ்சம் உத்து பார்த்தோம்னா 40 வருஷமா குறைந்தபட்சம் பார்த்தோம்னா இந்த கட்சிகள் எல்லாம் தனித்த பெரும்பான்மை உள்ள கட்சிகள் அல்ல, தொடர்ந்து கூட்டணியின் வாயிலாக மட்டுமே வெற்றி பெற்ற கட்சிகள். கூட்டணி என்றால் ஒரு அதிமுக திமுக கூட்டணியினுடைய ஒரு தொங்கு சதையாக இருந்துதான் இவர்கள் ஆட்சியையோ இவர்கள் தனித்து நின்று எந்த தொகுதியிலும் ஒரு எம்பி எம்எல்ஏ ஜெயிச்ச ட்ராக் ரெக்கார்டு இல்லை. அப்ப இந்த 5-4-2% வைத்துக்கொண்டு ஒரு பெரிய ஸ்விங்கை பொதுவாக ஏற்படுத்துவாங்க 2 பக்கமும் போய். அப்போ இந்த முறை அவங்க தனியாக ஒரு கூட்டணியை ஃபோர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய மே 16ஆம் தேதி இதில் யார் டெபாசிட் பெற போகிறார்கள் யார் பெறவில்லை என்பதை நாம் எல்லோரும் சேர்ந்து இன்னொரு முறை பேசலாம் என்று தான் நான் நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. Takali,